மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, முதலில் ஒரு ஊரில் நுழைந்தாலே அந்த ஊரில் சிறந்த நபர்கள் யார், அவர்கள் எங்கு உருவாக்கப்பட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கு, அந்த தடை, உதாரணத்துக்கு உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, கண்ணு தெரியல, கைகால் வரல, அல்லது இந்த மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் எது இருந்தாலும் அதை உடல் ரீதியான மருத்துவரிடத்தில் சென்று அதை குணப்படுத்திக் கொள்கிறோம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லது வாழ்க்கையில் ஏற்படைய வளர்ச்சியை எங்கு சென்று குணப்படுத்த வேண்டும் அல்லது அதை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகிலேயே முதலாக லைஃப் கிளினிக் நாம தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. ஆகவே மாணவர்களே, நீங்க இந்த கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. இந்த கல்லூரி உங்களை வளர்த்துவதற்கு தயாராக உள்ளது. நீங்கள் உங்களுக்கு வளர்ப்பதற்கு என்னென்ன திறன் வேணும் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா, இந்த நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, பிசிக்ஸ், தமிழ், கெமிஸ்ட்ரி எது எடுத்தாலும் சரி, அந்த சப்ஜெக்டை படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அகாடமிக் ஸ்கில் இருக்கிறதா, கற்றல் சார்ந்த திறன் இருக்கிறதா அப்படிங்கிறத சரியான முறையில் தெரிந்து கொண்டு அதோடு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு நீங்க கரிக்குலம் ஃபிட்னஸ் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுமே வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா, நாங்கள் கன்சல்டண்டா இருக்கிறது வந்து கோவை எடுத்தாலும் சரி, சென்னை எடுத்தாலும் சரி, மிகப்பெரிய பில்டிங், எந்த பில்டிங் இருக்கிறதோ அந்த பில்டிங்குடைய நிறுவனங்களுக்கு நாங்கள் ஆலோசனை உலக லெவலில். இது எதுக்கு சொல்றோம்னா, சிம்பிள் கிடையாது. ஒருத்தரை வந்து சொல்லி புரிய வைக்கிறது, வார்த்தை ரீதியான புரிதல் என்பது வேறு, செயல் ரீதியான புரிதல் என்பது வேறு. ஸ்மாட்டிக் மீனிங் டிஃபர், ஃபங்க்ஷனல் மீனிங் டிஃபர். ஆகவே ஒரு உளவியல் நிபுணர் என்ற முறையிலேயே உங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு உங்களால் இன்று உழைக்க முடிகிறதா, அல்லது நீங்க வந்து வேறொரு டிஜிட்டல் மீடியாவுக்காக உங்களுடைய குடும்ப உழைப்பை அங்கே செலுத்துகிறீர்களா கேட்டுக் கொள்ளுங்கள். அப்படி கேட்டுட்டு தொடர்ந்து ஒரு முயற்சி செய்யலாம், நீங்களும் முன்னேற முடியும். உங்களுக்கு எது தடையா இருக்கு, பேச்சு தடையா, நல்லா புரிஞ்சுங்க. நான் முதலாக பேச ஆரம்பிக்கும் பொழுது பேசுவது எப்படி என்று தெரியாது. அப்ப தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்தோம். அதுக்கப்புறம் தான் கேட்கப்படுது, கலிபோர்னியாவுடைய ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்கு, எப்படி பேசுறது 10 வருஷம் படிப்பு. நல்லா புரிஞ்சுங்க, எப்படி பேசுறது 10 ஆண்டுகளோட படிப்பு. அந்த படிப்பு எங்கிருந்து தொடர்ந்து கண்டுபிடித்து அதுக்கப்புறம் ஒரு நாள் எதாச்சியாக கோவையில் உள்ள மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல அந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அன்றைய 25 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃபீஸ் வந்து ஒரு நாளைக்கு 600 ரூபாய், 2 நாள் ப்ரோக்ராம் நடந்தது. அதுல போய் நாங்கள் ஜாயின் பண்ணே தெரிந்தோம். பேசுவது என்பது வார்த்தை சத்தம் காட்டுவது கிடையாது, உங்களுடைய முழு கேரக்டர் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு விடுறாங்க. அதுல நாங்கள் நீங்க வந்து ஏதோ வாசித்தல் புத்தகத்தை படித்தா அறிவுறாது, தகவல் தான் வரும். அறிவாக கண்டுபிடிக்கிறது தான் ப்ரொபோசல் மென்டார்ஷிப் தேவை. நாங்க வந்து அகாடமிக் ஸ்கில் மட்டுமல்ல, மியூசிக் ஸ்கில் தனியாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாணவர்களே, இந்த நிகழ்வு என்பது உங்களுடைய அறிவை ஒருங்கிணைத்து உங்களை முன்னேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன், டிஜிட்டல், நாங்கள் ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம், டிஐடி, டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ், டிஎஸ் சொல்லிடுவோம். உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு பின்னாடி 35 வயசுக்கு முன்னாடி என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துனா உங்களால எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது. நீ கிளாஸ்ல வந்து கவனிக்கிறீங்க, ஆனா கவனிக்க முடியல அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. உங்களை மாதிரி தான் மருத்துவ கல்வி மாணவர்கள் இருக்காங்க. உங்களுடைய பேட்ச்மேன் அதே ப்ராப்ளம் உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து எதுவுமே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகவே நல்லா தெரிஞ்சுங்க, ஆலோசனை என்பது உங்களுக்கு ஆற்றுப்படுத்தல் அட்வைஸ் அல்ல, உங்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து மாற்றம் தான். என்னுடைய மென்டார் டாக்டர் ராஜ்குமார் 47 நாட்டு கன்சல்டன்ட். அவர்தான் இங்க வந்து யூகே ஸ்பெஷல் ஸ்டடி படிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு கண்டறிந்து அது எப்படி உங்கள் மூலமாக நடத்துறது, அதை சரிப்படுத்துறது தான் வந்து என்னுடைய மைண்ட் செட் நாலேஜ். எம்எஸ்சி நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு மைண்ட் செட் நாலேஜ். உங்களுடைய அறிவு தான் உங்களை இயக்குது. அறிவு வந்து உங்களை எப்படி இயக்குது அப்படிங்கிறத உங்களுடைய நடத்தியின் மூலம் தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த நடத்தியை மாற்றுவதற்கு அறிவு சார்ந்த மூலக்காரங்களை கண்டறிந்து மாற்ற முடியும். அதுதான் நாங்கள்
கிட்டத்தட்ட ஒரு தனிமனிதனுடைய ஐந்திங்கிற பார்க்கலாம். இண்டிவிஜுவல், இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன் மூன்று மேலே தனிப்பட்ட முறையில் இயக்க தன்மையை கண்டறிந்து மாற்றுவது என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட். அதனால மாணவர்களே, இந்த கல்லூரி காலம் என்பது உங்களுக்கு பிளஸ் டூ என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா 12வது வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போனா என்ன சார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு ஒரே படிக்கணும். காலேஜ் போயிட்டா படிக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஜாலியா இருக்கு சொல்லிருப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நீங்க வந்திருப்பீங்க. ஆனா புரிஞ்சுங்க, காலேஜ் பதவியாலே நீங்க படிக்கணும். பிளஸ் டூ வரைக்கும் எதை படிச்சாலும் அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஜாலி பண்றீங்க. அதனுடைய விளைவு உங்களோட டிஎன்ஏ மாற்றம் ஏற்படும். நாங்க ஒவ்வொன்றிலே என்ன நடக்குதுன்னு படிச்சோம். எங்களுடைய பாஸ் எப்படி வேர்ல்டு லெவல்ல நல்லா தெரிஞ்சுங்க, அறிவு பிளாக் பெல்ட் இருக்கு. அது எங்க பாஸ் இந்தியாவில் 10வது இடம். அறிவு பிளாக் பெல்ட், மாஸ்டர் பிளாக் பெல்ட். நான் கிரீன் பெல்ட் தெரிஞ்சுங்க. அப்ப அடிக்கடி என்ன சொல்றேன்னா, எதை செய்தாலும் உலகத்துக்கு செய்ய முடியாது. அப்படிதான் நான் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். உதாரணத்துக்கு என்னுடைய ஆய்வு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் உலகத்தில் 2020 ஒரு நாடு. அது என்னன்னா, இதுவரை இப்பதான் இந்தியா முடிவு இருக்குது. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆகாம தடுக்கிறதுக்கு பைலட் கன்சல்டன்சி கொடுக்குறதுக்கு அது எம்எஸ்சி ஏவியேஷன் சைக்காலஜி நாங்கள் கொடுக்கிறோம். அதை பற்றி அமெரிக்காவுடைய 37 வருஷம் பைலட் எங்களுக்கு ஃபீட்பேக் அளிக்கிறார். உலகத்திலேயே 66 பக்கம் உள்ள புத்தகத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு 66 ஆண்டுகளாக சொல்லியிருக்காரு. இது எதுக்கு உலகப்பட்ட விழிப்புணர்வு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா மட்டும் இருந்து சிலபஸ் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணிட்டா வேலை கிடைக்கிறது அந்த காலம். இப்போ என்ன தெரியுமா, சார் முன்னாடி சொன்னாங்க, சார் உங்களை கண்காணிக்கிறது மட்டுமல்ல, உங்களை பரிசோதித்து உனக்கு இருக்கிற அறிவா தகவலா மனப்பாடமா கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏஐ வந்துச்சு. நாங்கள் கண்டுபிடித்து கச்சை ஹியூமன் இன்டெலிஜென்சி, மனித நுண்ணறிவை எவ்வாறு முறைப்படுத்துவது, அந்த முறைப்படுத்தப்பட்ட அறிவு எவ்வாறு திருத்தப்பட வேண்டும், திருத்தப்பட்ட அறிவை எப்படி உங்களுக்கு பயன்படுத்துவது ஸ்பெஷல் கன்சல்டன்சி. ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ மாற்றுவதற்கு 12 லெவல்ஸ் இருக்கு. 3 ஆண்டுகள் தேவை. அந்த 3 ஆண்டுகள் எங்களோட மைண்ட் பார்ட்னர்ஷிப் மூலம் தான் நான் மாற்றி கொடுத்துறேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியோ கவுன்சிலிங் பண்ணியோ அல்ல. அதெல்லாம் பழைய காலத்தில் ஆற்றுப்படுத்துறது. உங்களுடைய பிரச்சனைக்கான மூல காரணம் என்னதான் இந்த ஸ்பெஷலி. இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஏதோ ஒரு பேச்சாளர் கிடையாது, நாங்கள் ஒரு பேச்சாளர் கிடையாது. அதனால இந்த கல்லூரி பீரியடை முறையை பயன்படுத்திங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்க உண்மை கேட்டீங்கன்னா, ஆகவே இந்த கல்லூரிங்கிறது ஏதோ வீட்டில் சொல்லிட்டாங்க, பஸ்ல நீங்க திரும்பி போறது எண்ணம் இல்லாமல் இங்க பல்வேறு விதமான திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். திறன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு திறன் சார்ந்த மென்டார்ஸ் பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தர உயரும் என்று உங்களிடத்தில் விழிப்புணர்வு செய்து என்னுடைய குடும்பத்தை உங்களுடைய குடும்ப